இன்றைய சோஷியல் மீடியா யுகத்தில் எடிட்டிங் திறனும் தன்னம்பிக்கையான குரலும் மட்டுமே போதுமா ஒருவரை எல்லாவற்றுக்கும் நிபுணராக மாற்ற? மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், ட்ரெண்டிங் போட்காஸ்ட், இவை போதுமா ஒருவரின் வார்த்தைகளை நம்புவதற்கு? ஒரு பளிச்சிடும் தம்ப்நெயிலையோ சென்சேஷனலான டைட்டிலையோ பார்க்கும்போது அது உண்மைதானா என்று எப்போதாவது நினைத்ததுண்டா? அரசியல் சித்தாந்தங்கள் மற்றும் லாபத்தால் உந்தப்படும் கண்டென்ட்களுக்கு மத்தியில் நாம் உட்கொள்ளும் கண்டென்ட் உண்மையா என்பதை எப்படி அறிவது? இன்ஃப்ளூயன்சஸ், பங்கு சந்தை, மருத்துவம், உலகளாவிய பிரச்சனை என அனைத்தையும் நிபுணத்துவம் இல்லாமல் பேசும்போது அவர்களின் ஆலோசனை துல்லியமானதா என்பதை யார் சரிபார்க்கிறார்கள்? தொழில்நுட்பம் எது உண்மையானது, நம்பகமானது என்பதை கண்டறிய நமக்கு உதவினால் எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ள போலாம், புரட்சி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனியலாம். எங்கும் குரல்கள் நிறைந்திருக்கும் காலத்தில் நாம் வாழ்கிறோம். லவுட் வாய்ஸஸ், கான்ஃபிடென்ட் வாய்ஸஸ், இன்ஃப்ளூயன்ஷியல் வாய்ஸஸ். ஆனால் அவை அனைத்தும் உண்மையை பிரதிபலிப்பதில்லை. ஒரு காலத்தில் உண்மைக்கு பாதுகாவலர்களாக பத்திரிகையாளர்கள், எடிட்டர்ஸ், ஆராய்ச்சியாளர்கள் என பலர் இருந்தனர். அவர்கள் எல்லோரும் முன்பு சரியாக செயல்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது என்றாலும் குறைந்தபட்சம் ஒரு சிஸ்டம் நம்மிடம் இருந்தது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது. இன்று ஒரு கேமரா, ஒரு மைக், ஒரு யூடியூப் அக்கௌண்ட் இருந்தால் யார் வேண்டுமானாலும் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம். நிதி ஆலோசனை, வரலாறு, அரசியல் ஆய்வு, விஞ்ஞான செய்தி என அனைத்தும் நம்பகமானதாக இருப்பதற்கு பதிலாக பார்க்கக்கூடியதாக இருந்தால் போதும் என்ற ஒரு உலகத்தை நாம் உருவாக்கியுள்ளோம். அதுவும் பெரும்பாலும் இரண்டும் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு இருப்பது ஒரு பெரிய ஆபத்து. யாரோ ஒருவர் சரளமாக பேசுவதை கேட்கிறோம், சில தொழில்நுட்ப சொற்களை சேர்க்கிறார், சினிமா இசையை சேர்க்கிறார். உடனே நம் மூளைக்கு என்ன தோன்றுகிறது? ஆம், இது புத்திசாலித்தனமாக தெரிகிறது, இது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அப்படியா? நாம் இங்கே கேட்க தவறுவது, இந்த தகவல் எங்கிருந்து வந்தது? இந்த நபர் இதை பற்றி பேச தகுதியானவரா? என்னென்ன உண்மைகள் விடப்பட்டுள்ளது அல்லது திரிக்கப்பட்டுள்ளது என்பது. நாம் எதையும் கேட்பதில்லை, ஏனென்றால் கேட்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. மேலும் மில்லியன் கணக்கான வீடியோக்கள் தங்களிடம் ஏற்கனவே விடைகள் இருப்பதாக கூறி நம்மை சுற்றி சோஷியல் மீடியா தளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. சில போட்காஸ்டர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் தொடங்கும்போது உண்மையான நோக்கத்துடன் தொடங்குகிறார்கள். ஆனால் காலப்போக்கில் நம்பர்ஸ், வியூஸ் முக்கியமாக மாறிப்போகிறது. அல்காரிதங்களும் ஆதாரங்களை விடுத்து உணர்ச்சி மிகுந்த கண்டென்ட்களுக்கே அதிகம் முன்னுரிமை அளிக்கிறது. இதனால் அவர்களிடம் நிபுணர்களாக காட்டிக்கொண்டு வருபவர்கள் தீவிரமாக மாறுகிறார்கள். அவர்கள் அவர்களுடைய அறிவாற்றலுக்கு இல்லாமல் எவ்வளவு இயல்பாக எதிர்வினையை தூண்ட முடியும் என்பதற்காக மட்டுமே அழைக்கப்படுகிறார்கள். மற்றும் கண்டென்ட்களின் தலைப்பு தீவிரமாக மாறுகிறது. அங்கு வரும் சில நிபுணர்கள் எல்லா துறை பற்றியும் பேசுகிறார். அரசியல், பொருளாதாரம், கிளைமேட் இஷ்யூ, போர் சூழல், சித்தாந்தம் என எல்லாவற்றையும் பேசுகிறார். எப்படி ஒருவருக்கு எல்லாம் தெரிந்திருக்க முடியும்? மேலும் அந்த நிபுணர் தனக்கு ஒத்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் அதே விஷயங்களை மீண்டும் மீண்டும் பகிர்கிறார். இது ஒரு எக்கோ சாம்பர்ஸை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் உண்மை என்ற போர்வையில் மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கிறது. சில இன்ஃப்ளூயன்சர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சிலருக்கு மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கின்றனர். அவர் நன்றாக எடிட் செய்கிறார், நன்றாக பேசுகிறார், நன்றாக பர்ஃபார்ம் செய்கிறார். ஆனால் நாம் என்றாவது அவருடைய உண்மையான தகுதி என்ன என்று கேட்டதுண்டா? நாம் நடிகர்களிடமிருந்து முதலீட்டு ஆலோசனைகளை பெறுகிறோம், லைஃப் ஸ்டைல் விளாகர்ஸ்களிடமிருந்து வரலாற்று ஆய்வுகளை பெறுகிறோம். கடந்த ஆண்டு
பிராங்க் வீடியோக்களை உருவாக்கிய ஒருவரிடமிருந்து ஜியோ பாலிட்டிக்ஸை கற்றுக்கொள்கிறோம். மேலும் அவர்களை நாம் அப்படியே நம்புகிறோம். ஏன்? அவர்களின் எடிட்டிங் அருமையாக இருந்ததாலா? அவர்களின் வீடியோ பார்க்க சுவாரஸ்யமாக இருந்ததாலா? இல்லை நமக்குள் ஒரு உணர்வை தூண்டியதாலா? இங்கே இருக்கும் முக்கிய பிரச்சனை இதுதான். நாம் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கும் பாணிக்கும் வீடியோவில் இருக்கும் பொருளுக்கும் குழப்பிக்கொள்கிறோம். நாம் அவர்களின் கான்ஃபிடென்ட்டான பர்ஃபார்மன்ஸை நம்பகத்தன்மை என்று தவறாக நினைக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஆதாரத்தை விட பாப்புலாரிட்டியை நம்புகிறோம். இது சில இன்ஃப்ளூயன்சர்ஸ், போட்காஸ்டர்ஸ் பற்றியது மட்டுமல்ல. பிரபல முன்னணி ஆன்லைன் செய்தி ஊடகங்கள் கூட இந்த வலையை விரிக்கின்றன. சோஷியல் மீடியாவில் பகிரப்படும் அவர்களின் செய்தி தலைப்பு உண்மையை விடுத்து கிளிக் செய்யப்படுவதற்காக மட்டுமே உருவாக்கப்படுகிறது. தம்ப்நெயில்ஸ் பரபரப்பை உண்டாக்கும் விதமாக அமைக்கப்படுகிறது. சில நேரங்களில் அவர்கள் பகிரும் தகவல்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கூட்டணிக்காகவோ அல்லது அவர்களுக்கு நிதி அளிக்கும் அமைப்புக்காகவோ கட்டமைக்கப்படுகின்றன. இப்போது இந்த எல்லா குரல்களின் மத்தியில் நமக்கு எழும் ஒரே கேள்வி, உண்மையை எங்கே தேடுவது? நம்மில் பல பேருக்கு அதற்கான வழி இங்கே இல்லை. நாம் தொடர்ந்து ஸ்க்ரோல் செய்கிறோம், பலவற்றை பார்க்கிறோம். நாம் பார்க்கும் சில கண்டென்ட்டுகள் ஒரு அஜெண்டாவோடு உருவாக்கப்படுகிறது. சில நேரங்களில் மறைமுகமாக, சில நேரங்களில் வெளிப்படையாக. மறைமுகமான அஜெண்டா வெளிப்படையானவற்றை விட மிகவும் ஆபத்தானவை. உண்மைகளின் போர்வையில் கருத்துக்களையும் உணர்வுகளால் புதைக்கப்பட்ட உண்மைகளையும் நாம் கேட்கிறோம். இதனை அறிய நமக்கு ஒரு தளம் இல்லை, ஒரு கருவி இல்லை, ஒரு முறை இங்கு இல்லை. இது வெறும் தவறான தகவல்களை பற்றியது மட்டுமல்ல, இது நமது அதிகாரத்தை இழப்பது பற்றியது. ஏனென்றால் நம்மை சுற்றியுள்ள கண்டென்ட்களை நாம் நம்ப முடியாத போது நாம் எல்லாவற்றையும் சந்தேகிக்க தொடங்குகிறோம். இறுதியில் நாம் சமுதாயத்தில் அக்கறை கொள்வதை முற்றிலும் நிறுத்துகிறோம். அதுவே சிலருடைய முக்கிய நோக்கம். ஆனால் நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஏனென்றால் நாம் பார்க்கும் தகவல்கள் உண்மையில் நம்பகமானதா அல்லது புத்திசாலித்தனமாக உண்மை என்ற போர்வையில் வரும் தகவல்களா என்பதை புரிந்து கொள்ள ஒரு வழி இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். குரல்களை அடக்குவதற்காக இல்லை, ஆனால் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக. ஏனென்றால் இங்கே நமக்கு அதிகமான கருத்துக்கள் தேவையில்லை. கண்டென்ட்டுகளை உருவாக்கும் அஜெண்டாக்கள் தேவையில்லை. அஜெண்டாக்களை உருவாக்கிடும் கண்டென்ட்டுகள் தேவை. இதற்கு நமக்கு ஒரு கருவி தேவை. ஒருவேளை தொழில்நுட்பம் இங்கே நமக்கு உதவக்கூடும். நாம் இதுவரை பிரச்சனைகளை ஆராய்ந்தோம். இப்போது அதற்கான தொழில்நுட்பத்தின் மூலம் என்ன தீர்வு காணலாம் என்பதை பார்ப்போம். நாம் தவறான தகவல்கள் எல்லாம் ப்ரொஃபஷனலாக படைக்கப்படும் காலத்தில் இருக்கிறோம். பயாஸான செய்திகள் புத்திசாலித்தனமாக தெரிகிறது. மேலும் சிறந்த எடிட்டிங், சிறந்த ப்ரொடக்ஷன் பெயரில் உண்மை புதைக்கப்படுகிறது. ஆனால் இது போன்ற கண்டென்ட்களை எதிர்த்து போராட, அதிகமான மாற்று கண்டென்ட்டுகளுடன் போராடுவதற்கு பதிலாக இந்த கண்டென்ட்களை அடையாளம் கண்டு ஒரு தெளிவோடு போராடினால் எப்படி இருக்கும்? இந்த கண்டென்ட்களின் வெள்ளத்தின் நடுவில் அமைதியாக நமக்கு அருகில் ஒன்று வேலை செய்து கொண்டிருந்தால் எப்படி? ஒரு தொழில்நுட்ப தளம், குரல்களை கட்டுப்படுத்த அல்ல, அதனை ஆராய. ஒருவர் என்ன சொல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க அல்ல, என்ன சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள. சொல்லப்பட்ட தகவல் எவ்வளவு நம்பகமானது என்பதை தெரிந்து கொள்ள. இது ஒரு ஆப் அல்ல, இது ஒரு இன்ஃப்ளூயன்சர் அல்ல. பின்னணியிலிருந்து வேலை செய்யும் ஒரு அமைதியான சக்தி. கேள்வி கேட்க, அனலைஸ் செய்ய, வழிகாட்ட. இந்த சிஸ்டத்தை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறோம் என்பதை படிப்படியாக பார்ப்போம். முதலாவது, யாராவது ஒரு வீடியோவையோ அல்லது போஸ்டையோ சோஷியல் மீடியா தளங்களில், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது வேறு ஏதாவது ஒன்றில் அப்லோட் செய்யும்போது நம்முடைய சிஸ்டம் அந்த கண்டென்ட்களின் விவரத்தை சேகரிக்கிறது. கண்டென்ட்களின் பார்வையை தீர்மானிக்கும் அதன் தலைப்பு, கண்டென்ட்களை பற்றிய கிரியேட்டர்ஸால் பகிரப்பட்ட டிஸ்கிரிப்ஷன், கண்டென்ட்டின் டிரான்ஸ்கிரிப்ட், அதாவது கண்டென்ட்டில் பகிரப்பட்ட தகவல்கள், மேலும்
தம்ப்நெயில் மற்றும் தம்ப்நெயிலில் இருக்கும் தலைப்பு. ஏனென்றால் ஒரு சிறிய தம்ப்நெயில் இமேஜ் மற்றும் அதன் தலைப்பு எவ்வளவு நம்மை ஏமாற்றும் என்பதை நாங்கள் அறிவோம். நம்முடைய சிஸ்டம் இது அனைத்தையும் சேகரிக்கிறது, ஏனென்றால் இவை அனைத்தும் நம்முடைய ஆராய்வுக்கு மிக முக்கியம். அடுத்து, சேகரித்த விவரங்களை வகைப்படுத்துவது. ஒரு கண்டென்ட்டை மதிப்பிடுவதற்கு முன் அது எந்த வகையான கண்டென்ட் என்பதை தீர்மானிக்கிறோம். நம்ம சிஸ்டம் முதலில் கண்டென்ட்டுகளை வகைப்படுத்துகிறது. கண்டென்ட் ஒரு முக்கிய செய்தியா, வரலாற்று நிகழ்வின் கருத்தா, முதலீட்டு ஆலோசனையா, இல்லை ஒரு தொழில்நுட்ப கருத்தின் ஆராய்வா? ஏனென்றால் ஒவ்வொரு சூழலிலும் உண்மையை ஒரே மாதிரியாக அளவிட முடியாது. 2ஆம் உலகப் போர் பற்றிய ஒரு வீடியோவிற்கும் தற்போதைய தேர்தலை பற்றிய ஒரு வீடியோவிற்கும் சரிபார்ப்புகள் வேறு வேறு விதமானவை. பங்கு சந்தை தகவல்களுக்கும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை அணுகும் தகவல்களுக்கும் அலச ஒரே மாதிரியான கருவி தேவையில்லை. அதனால்தான் முதல் வேலையாக நம்ம சிஸ்டம் கண்டென்ட்டுகளை வகைப்படுத்தி அதற்கு ஏற்றாற்போல் முடிவுகளை எடுக்க தொடங்குகிறது. அடுத்து, ஏஐ கொண்டு அலசுவது. இது நமது சிஸ்டத்தின் முக்கிய பகுதி. கண்டென்ட்டுகள் வகைப்படுத்தப்பட்ட அடிப்படையில் நம்ம சிஸ்டம் குறிப்பிட்ட வழிமுறைகளை ஏஐக்கு தெரிவிக்கிறது. கண்டென்ட்டில் உள்ள தகவல்கள் தற்போதைய நிகழ்வாக இருந்தால் ஏஐ வெப் சர்ச் ஃபீச்சரை பயன்படுத்தி கண்டென்ட்டின் உண்மைத்தன்மையை ரியல் டைமில் அலசுகிறது. கண்டென்ட்டின் தகவல் வரலாறு அல்லது சித்தாந்தம் சம்பந்தமான தகவலாக இருந்தால் ஏஐ தனக்கு ஏற்கனவே மில்லியன் கணக்கான டேட்டாவை கொண்டு ட்ரெயின் செய்யப்பட்ட அறிவை கொண்டு தகவல்களை வரலாற்று உண்மையுடன் பொருத்தி சரிபார்க்கிறது. இதுவே கண்டென்ட்டின் தகவல் நிதி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆலோசனையாக இருந்தால் டீப் ரிசர்ச் ஃபீச்சரை பயன்படுத்தி அதை ஆராய்ந்து அந்த கண்டென்ட்டின் லாஜிக், கன்சிஸ்டன்சி மற்றும் துல்லியத்தை ஆய்வு செய்கிறது. மேலும் இங்கே ஒரே கண்டென்ட்டுகள் ஒரே ஜென்ரேட்டிவ் ஏஐ கருவி கொண்டு ஆராயப்படாமல் பல ஜென்ரேட்டிவ் மாடலை கொண்டு ஆராயப்படுகிறது. ஏனென்றால் எந்த ஒரு மாடல்களும் பர்ஃபெக்ட் ஆனது இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறைபாடு உள்ளது. அதனால் நாம் பல மாடல்களை பயன்படுத்துகிறோம். ChatGPT, ஜெமினி, பர்ப்ளெக்சிட்டி, டீப்சீக் மற்றும் பல. ஒவ்வொரு மாடல்களும் கண்டென்ட்டை தனித்தனியே ஆய்வு செய்கின்றன. பின்னர் நாம் ஒரு மாடல்களின் விடையை எடுக்காமல் அனைத்து மாடல்களின் சராசரியை எடுக்கிறோம். ஒரு கண்டென்ட்டை 4 மாடல்கள் 70% நம்பகமானது என்றும் ஒரு மாடல் 30% நம்பகமானது என்றும் குறிப்பிட்டால் அங்கே தனித்து இருக்கும் கணிப்பு முக்கியம் என்றாலும் அதைவிட ஒருமித்த கணிப்பு மிகவும் முக்கியமானது. இது ஒரு கருவியை நம்புவது பற்றியது அல்ல, நாம் தவறாக வழிநடத்தப்படும் அபாயத்தை குறைப்பது பற்றியது. அடுத்து, ஏஐ வெப் சர்ச் ஃபீச்சரை பயன்படுத்தும் போது அது இன்டர்நெட்டில் திரட்டப்படும் ஆதாரங்களை நேரடியாக ஃபில்டர் செய்கிறது. இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இன்டர்நெட்டில் திரட்டப்படும் ஆதாரங்களை கொண்டு தகவல்களை சரிபார்க்கும் போது தகவல்களுக்கும் ஆதாரங்களுக்கும் இடையே இருக்கும் தொடர்பை அறிய வேண்டும். இல்லையெனில் நமது ஆய்வு பயாஸாக மாறும். ஒரு நிறுவனத்தை விளம்பரப்படுத்துவது போல ஒரு வீடியோ இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது நாம் அந்த கண்டென்ட்டை ஆய்வு செய்ய இன்டர்நெட்டில் ஆதாரத்தை திரட்டும் போது அந்த நிறுவனத்தின் வெப்சைட்டில் இருந்து பெறப்பட்ட தகவல்களே ஆதாரமாக மாறினால் நமது ஆய்வு பயாஸாக மாற வாய்ப்புள்ளது. எனவே நம்ம சிஸ்டத்தில் எந்த ஒரு ஆதாரத்தை நம்புவதற்கு முன்பும் அது அந்த ஆதாரத்திற்கும் கண்டென்ட்டிற்கும் உள்ள தொடர்பை ஆராய்கிறது. ஏதாவது நேரடியான தொடர்பு, அரசியல் சார்பு அல்லது ஃபைனான்சியல் லிங்க் என எதுவாக இருந்தாலும் அந்த ஆதாரம் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படாமல் நீக்கப்படுகிறது. இங்கே குற்றம் சாட்டப்பட்டவரே நீதிபதியாக இருக்க நாங்கள் அனுமதிக்கவில்லை. அடுத்து, நாங்கள் இங்கே VPN வழியாகவும் இன்னொரு லேயரை உருவாக்குகிறோம். நாம் எங்கிருந்து தேடுகிறோம் என்பதை பொறுத்து நமக்கு கிடைக்கும் ஆதாரங்கள் மாறுபடுகிறது. ஒரே செய்தியை நீங்கள் 3 நாடுகளில் இருந்து தேடும்போது 3 வெவ்வேறு உண்மைகளை காணலாம். எனவே நாங்கள் வெப் சர்ச் மூலம் தகவல்களை திரட்டும் போது வெவ்வேறு பிராந்தியங்களின் VPN வழியாக அதை வழிநடத்துகிறோம். இது ஜியோ பாலிட்டிக்ஸ் பயாஸை குறைக்க, ஒரே ஒரு நாட்டின் பார்வை நமது ஆய்வை ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய.
ஏனென்றால் உண்மையை தேட நமக்கு சில நேரங்களில் உலகளாவிய பார்வை அவசியம். இறுதியாக நம்ம சிஸ்டம் 3 முக்கிய முடிவுகளை தருகிறது. 1. நம்பகத்தன்மைக்கான மதிப்பீடு. ஒட்டுமொத்த கண்டென்ட் எவ்வளவு நம்பகமானது என்பதை கூறும் மதிப்பீடு. இது தீர்ப்பல்ல, இது ஒரு வழிகாட்டி. கண்டென்ட்டின் தகவல்கள் அறியப்பட்ட உண்மைகளுடன் ஒத்துப்போகிறது அல்லது பல தவறாக பிரதிபலிக்கப்பட்டுள்ளது என்று கண்டறியும் ஒரு வழிகாட்டி. 2. எச்சரிக்கை. இவை கண்டென்ட்டில் உள்ள வெறும் பொய்களை பற்றியது மட்டுமல்ல, உணர்ச்சி ரீதியாக மேனிப்புலேட் செய்வது, அறிவியல் தொழில்நுட்ப சொற்களின் தவறான பயன்பாடு, வரலாற்று திரிப்பு, செலக்டிவான டேட்டா மற்றும் பல. உதாரணமாக, இந்த வீடியோ அறிவியல் சொற்களை தவறாக பயன்படுத்துகிறது, அல்லது பயன்படுத்தப்பட்ட ஆதாரம் ஒரு அரசியல் சார்பு கொண்டது, அல்லது தம்ப்நெயில் தலைப்பு கண்டென்ட்டின் தகவல்களுக்கு பொருந்தாமல் மிகைப்படுத்தப்பட்டுள்ளது என்பது போன்றவை. 3. சம்மரி. கண்டென்ட் உண்மை என்ன சொல்கிறது என்பதன் சுருக்கம். எந்த மிகைப்படுத்தலும் இல்லாமல், தேவையற்ற பயத்தை ஏற்படுத்தாமல், நாடகத்தன்மை அற்ற ஒரு சுருக்கம். என்றால் சில நேரங்களில் நாம் இரைச்சலை அகற்றும் போது நாம் நினைத்ததை விட குறைவாகவே அந்த கண்டென்ட்டில் இருப்பதை நாம் உணர முடியும். கடைசியாக, இது ஏன் நமக்கு முக்கியம்? இங்கே நாங்கள் ஒரு சென்சார்ஷிப் கருவியை உருவாக்கவில்லை, ஒரு ஏஐ நீதிபதியை உருவாக்கவில்லை. தகவல்களின் நம்பகத்தன்மையை, உண்மையை அறிய ஒரு லென்ஸை உருவாக்குகிறோம். நாம் அனைவரும் புத்தி கூர்மை உள்ளவர்கள். நமது சமூகம் ஆழமாக சிந்திக்கும் திறன் கொண்டது. ஆனால் அவை அனைத்தும் அதற்கான கருவிகள் நம் கைகளில் இருக்கும்போது மட்டுமே. இந்த சிஸ்டம் அத்தகைய ஒரு கருவி. இது ஒவ்வொரு யூசருக்கும் அமைதியான ஒரு துணை. ஏனென்றால் டீப் ஃபேக்ஸ், எக்கோ சேம்பர்ஸ் மற்றும் அல்காரிதத்தின் மேனிப்புலேஷன் என எங்கும் பரவி இருக்கும் உலகத்தில் நமக்கு தேவை அதிகமான கண்டென்ட்கள் இல்லை, அதிக தெளிவு. மேலும் தொழில்நுட்பம் ஒரு சிறந்த நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டால் நம்மால் அதை பெற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏதோ ஒரு கற்பனையான காலத்தில் அல்ல, விரைவில். இந்த தீர்வுக்கான சான்றாக சில முக்கிய பகுதிகளின் செயல்பாட்டை செயல்முறை விளக்கமாக பார்க்கலாம். இங்கு முன்மொழியப்பட்ட தீர்வு ஒரு கருத்தியல் பார்வை. அதில் சில குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் இதன் உண்மையான நோக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், உலகளாவிய விவாதங்களை தொடங்குவதும், இன்னும் சிறந்த யோசனைகளை தூண்டுவதும் தான். சக இன்ஃப்ளூயன்சர்ஸ், போட்காஸ்டர்ஸ் மற்றும் மெயின் ஸ்ட்ரீம் ஆன்லைன் நியூஸ் மீடியா அனைவருக்கும் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த எபிசோட் தனிப்பட்ட முறையில் புண்படுத்துவதாக தோன்றினால் ஐ சின்சியர்லி அப்பாலஜைஸ். அது எனது நோக்கம் அல்ல. நானும் உங்களில் ஒருவன்தான். என்னுடைய குரல் எல்லோருக்கும் எதிரானது அல்ல. நல்ல நோக்கங்களை கொண்ட பலர் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் மக்களை மேம்படுத்தும், எஜுகேட் செய்யும், ஊக்கமளிக்கும் கண்டென்ட்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இடன் அஜெண்டாவோடு தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் இளம் வயதினரின் மனதை மாற்றி அமைக்கிறார்கள். நான் அவர்களை கேள்வி கேட்கிறேன். எனது ஒரே நோக்கம் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து இணைந்திருக்கும் இளைய தலைமுறையினருக்கு மிகவும் பொறுப்பான,
மற்றும் நம்பகமான தகவல்களை பகிரப்படுவது. அவர்களின் எதிர்காலம் தகவல் அறிந்ததாகவும் சிந்தனை மிக்கதாகவும் பிரகாசமானதாகவும் இருப்பதை உறுதி செய்யும் கடமை நம் அனைவருக்கும் உள்ளது. இது எதுவும் பர்சனல் அட்டாக் அல்ல, பொறுப்புக்கான அழைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தின் வழியே அதனை செயல்படுத்தும் முயற்சி மட்டுமே. இரைச்சல், அஜெண்டா மற்றும் ஃபேண்டசிக்கு அடியில் உண்மை புதைக்கப்படாத ஒரு உலகத்தை உருவாக்குவோம். ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு சாமானிய மக்களையும் சென்றடையும் ஒரு தெளிவை படைத்திடுவோம். நன்றி.